ஹலோ காய்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ds மேக்ஸ்ல வான்டேஜ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். வான்டேஜ் அப்படிங்கிறது கொண்டு வந்ததுக்கு ஒரு மெயின் ரீசனே என்னன்னா, ரெண்டரிங் ஸ்பீட் வந்து இன்கிரீஸ் ஆகணும். மெயினா வந்து ஜிபியூ பேஸ் பண்ணி ரெண்டரிங் அப்படிங்கும்போது, கொஞ்சமே பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கும் உங்களுக்கு. அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா, குயிக்கா எடுத்துற முடியும். அதே மாரி பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கும். 4K ரெசல்யூஷன் மட்டும் உங்களுக்கு வந்து ஆ ஸ்பீடா அதாவது இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, 1 மினிட் வீடியோ எவ்வளோ நாள் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 4K எடுக்கணும்னாலே 1 மந்த் எல்லாம் ஆயிரும். ஏன்னா ஃபுல்லா 1 மினிட் ரெண்டரிங் எடுக்குறீங்கன்னாலே, பாஸ் எல்லாம் வச்சு எடுக்கும்போது 1 மந்த் எல்லாம் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்குது. அதுவே வான்டேஜ்ல எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 1 நாள்ல அதிகம், ரொம்ப அதிகம். 1 நாள்லயே வந்து நீங்க வந்து ரெண்டரிங் வந்து எடுத்துற முடியும். வீடியோ அப்படிங்கிறதுக்கே அப்படின்னா, இமேஜ் அப்படின்னா, குயிக்கா உங்கனால வந்து ஒரு 2 டூ 3 மினிட்ஸ்லயே வந்து 4K, 5K எல்லாம் வந்து அசால்ட்டா உங்கனால எடுத்துற முடியும். இப்போ 3ds மேக்ஸ்ல இருந்து வான்டேஜ்க்கு பார்த்தீங்கன்னா, லைவ் சிங்க் வந்து அவைலபிளா இருக்குது. ஏன்னா, அதுதான் லைவ் சிங்க் தான் குடுத்துருக்காங்க. லைவ் சிங்க் இல்ல ப்ரோ. எனக்கு வந்து 2 மானிட்டர் வச்சு ஒர்க் பண்ண முடியல. அதே மாரி ஹேங் ஆகுது 2 ஆப் ஓப்பன் பண்ணும்போது அப்டின்னீங்கன்னா, FBXஆ நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு டைரக்ட்டாவும் வான்டேஜ்ல இம்போர்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்க முடியும். லைவ் சிங்க் இல்லாமயே நம்மளால வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். அது எப்படியெல்லாம் இருக்கும்? இந்த மாரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோல வந்து ஃபுல்லாவே பார்த்துருவோம். இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்மளதெல்லாம் ஆன்லைன் கிளாஸ், ரெக்கார்டட் வீடியோஸ். அதுலயும் ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, 50% ஆஃபர்ல அவைலபிளா இருக்குது. இன்கேஸ் விருப்பம் இருந்தவங்க கான்டாக்ட் நம்பர் கீழ இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது வந்து ஃபுல்லாவே வந்து புரொடக்ஷன் ஓரியன்டடான ட்ரெய்னிங் தான் உங்களுக்கு ஃபுல்லாவே போகும். ஒரு கிளையன்ட் ப்ராஜெக்ட் குடுத்தாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ல எந்த அளவுக்கு லேக் ஆகாம நீங்க ஒர்க் பண்ணணும். ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அவுட்புட் கொண்டு வரணும். ஆர்க்கிடெக்சர், அனிமேஷன், விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து செப்பரேட்டா எடுத்துட்டு இருக்கிறேன். இண்டிவிஜுவலா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் வேணுமோ, அது எல்லாமே வந்து நீங்க வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 50% ஆஃபர் அப்படிங்கும்போது. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ நம்மளோட 3ds மேக்ஸ்ல நான் ஒரு சாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த டம்மி இமேஜ தான் வந்து அதாவது இந்த மாடல தான் பார்த்தீங்கன்னா, வான்டேஜ்க்குள்ள கொண்டு போய் அவுட்புட் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த கலெக்ஷன்ஸ்லயே வந்துரும். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர்ல ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா, வெறுமனா 3ds மேக்ஸ் மட்டும் இல்லாம, அதோட பைப்லைனிங் சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்குது? 3ds மேக்ஸ்னா வீரே ஆர் கொரோனா. அது வந்து ரொம்ப முக்கியம். அத தாண்டி போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஃபோட்டோஷாப், பிரீமியர் ப்ரோ. இது இல்லாம ஸ்பீடா ரெண்டர் எடுக்கிறதுக்கு வான்டேஜ் ஆகட்டும், வாட்டர் சிமுலேஷன், ஃபயர் சிமுலேஷனுக்கு வந்து ஃபினிக்ஸ் எப்படி ஆகட்டும், இந்த மாரி எப்படி ஒரு டீட்டெயில் மாடலிங் வேணும்னா, அ ஸ்கல்ப்டிங்க்காக ஜீப்ரஸ் போறது, கிளாத்திங்க்காக கண்டிப்பா வந்து மார்வெலஸ் டிசைனர் ஆகட்டும், இல்ல அட்வான்ஸ் லெவல் மாடல் பண்ணணும்னா மாயா யூஸ் பண்றது. எல்லா டெக்னிக்கல் வைஸாவும் வந்து நம்மளோட ட்ரெய்னிங்ல இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து ஏன்னா ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயி, நீங்க பெர்ஃபெக்ட்டா ஆயிட்டீங்க அப்படிங்கும்போது, நெக்ஸ்ட் கோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து மூவ் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் ஓரியன்டடான ட்ரெய்னிங்கும்போது, உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு கிளையன்ட் எப்படி ப்ராஜெக்ட் குடுக்குறாங்கன்னு கூட தெரியாது. ஒரு செட் ஆஃப் கிளையன்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நார்மலா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்டீரியர் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஆகட்டும், எலிவேஷன் மட்டும் தான் கேட்பாங்க. ஒரு செட் ஆஃப் கிளையன்ட் வந்து எனக்கு அசெட்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டா பண்ணணும்பாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா வந்து நம்ம மாடல் வந்து செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு என்னென்ன மாரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்? விஆர் இன்டராக்டிவ் அப்படிங்கிறது வந்து அன்ரியல்ல கொண்டு போய் யூஸ் பண்றது. ஏன்னா டெக்னாலஜி வந்து அடுத்தடுத்து மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னா நம்ம வந்து பேசிக்லயே இருக்காம அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணி லேர்ன் பண்ணும்போது தான் நம்மளுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்மனால வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். மத்த பிரகாரம் வேற எதுவும் இல்ல. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா 3ds மேக்ஸ்ல ஒரு கார் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது வந்து கிரவுண்டுன்னு நெனச்சுக்கோங்க. என்னைக்குமே வந்து கிரவுண்ட் வந்து நம்மளா தான் போடுற மாரி இருக்கும். இப்ப கிரவுண்ட் மேல ஒரு கார் இருக்கு. சரி வான்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க வான்டேஜ் வந்து செப்பரேட்டா தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஜிபியூல பார்த்தீங்கன்னா, ஆர்டிஎக்ஸ் பேஸ் பண்ணி ஆர்டிஎக்ஸ் கார்டு இருக்குது அப்படின்னா, வான்டேஜ் வந்து தாராளமா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து கிராபிக்ஸ் கார்டோட ஹையர் எண்ட் வச்சிருக்கீங்களோ, ஸ்மூத்தா உங்களுக்கு வந்து ரெண்டரிங் வந்து ஸ்பீடா உங்களுக்கு ஆயிரும். ஓகேங்களா? என்னோட கிராபிக்ஸ் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இது சப்போர்ட் ஆகுது. நீங்க வாங்குறது ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாலே போதும், வான்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். இப்போ வான்டேஜ் ஓப்பன் பண்ணோம்னா, வான்டேஜோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து இந்த மாரி தான் இருக்கும். நீங்க நியூ ஃபைல் வேணாலும் நியூ ஃபைல் போலாம். ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓப்பன் பாத் அப்படிங்கிற மாரி குடுத்துடலாம். கீழ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சாம்பிள் சீன்ஸ். இவிங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சைஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி, அ எப்படி வந்து அவுட்புட் ஒரு சாம்பிள் பார்த்துட்டோம்னா, நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அந்த ஒரு சீனுக்காக இது குடுத்துருக்காங்க. இத தாண்டி டுட்டோரியல் ஆகட்டும், டாக் ஆகட்டும், இவிங்களோட பர்சனலா அவங்களோட அஃபிஷியல் சைட்ல குடுக்குறது தான் இங்க குடுத்துருக்காங்க. இப்போ நாம பார்த்தீங்கன்னா, நியூ ஃபைல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நியூ ஃபைல் கிளிக் பண்ணும்போது, இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாஃப்ட்வேர் மாரியே தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆ என்விரான்மென்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதிலேயே வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்கை ஆகட்டும், கிளவுட் ஆகட்டும்,
கீழே கிரவுண்டு கிடையாது. கிரவுண்டுக்கு பொதுவாக ஃபாக் என்விரான்மெண்ட் வந்து வால்யூமெட்ரிக் ஃபாக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கறனால தான் கிரவுண்டையும் ஸ்கையும், அதாவது ஹெச்டிஆர் இமேஜை பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசான்டலாக வரதுல வந்து ஒரு பிளர்ரான மாதிரி இந்த இடத்துல ஃபீல் வருதா, அந்த ஃபீல் வந்து இதில் தான் கொடுக்க முடியும். சரி, எனக்கு இந்த ஸ்கை தானே இருக்குது, நான் வேற ஸ்கை ஏதாச்சும் போடணுன்னு இருக்கேன் ஹெச்டிஆர் இமேஜ் அப்படின்னாலும் கூட நம்ம ஸ்கை மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இதில் ஆப்ஷன்ஸ் வந்து 100% இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து இவங்க கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு அப்டேட்லையுமே வந்து ப்ரீவியஸாக இருக்கிற சாஃப்ட்வேரோட பக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் ரெண்டரிங்காக மட்டும்தானே யூஸ் பண்ண முடியும், மாடலிங் யூஸ் பண்ண முடியாது. மாடலிங்க்கு தான் பார்த்தீங்கன்னா 3ds Max, அந்த மாயா, அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ வீரே ஆர் கொரோனா ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வாண்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீரேக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாண்டேஜுக்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ஈஸியாக நம்மளால எடுக்க முடியும். இதில் முழுக்க முழுக்க நீங்கள் பார்க்க வேண்டியது வாக் த்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் கீ ஃப்ரேம்க்கு, அதாவது வாக் த்ரூ அனிமேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து பக்காவாக இதுலேயே வந்து கேமரா செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே கேமரா செட் பண்ணி அந்த கேமராவை இங்கே தூக்கிட்டு வந்துட்டு இங்கே கேமரா மூவ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கீ ஃப்ரேம் அனிமேஷன் மட்டும் நம்ம வந்து மேக்ஸ்லேயே வந்து கொண்டு போய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாண்டேஜில் டூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் டூல் ஆகட்டும், மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல் ஆகட்டும், நேவிகேஷன் கண்ட்ரோல் ஆகட்டும், இதில் வந்து இதுலேயும் வந்து நீங்கள் காஸ்மோஸ் ப்ரௌசரை வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாமே என்னென்ன டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் மெனு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் மெனுவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ், அதாவது கீழே இருக்க ஏதாச்சும் ஆப்ஷன் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம மெயின் மெனுலேருந்து எடுத்துக்கலாம். இதில் லைவ் லிங்க் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லைவ் லிங்க் தான் வந்து மேக்ஸ்லேருந்து இங்கே ஆகட்டும், மாயாவிலேருந்து வாண்டேஜ் கொண்டு வரதுக்கான லிங்க் ஆப்ஷன் அங்கேயும் இருக்குது. நீங்கள் வீரை இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐக்கான் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் 3 ஐக்கான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது கேமராவாகட்டும், கலர் கரெக்ஷன், அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறதாகட்டும், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டர் செட்டப், இந்த 3 தான் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதுவே நீங்கள் ரைட் சைடில் வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கை என்விரான்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. என்விரான்மெண்ட்னாலே நேச்சுரல் லைட் தான், ஸ்கை லைட்டு, சன்லைட்டு, இதுகளை கண்ட்ரோல் பண்ணி ஹெச்டிஆர் இமேஜ் ஏதாவது லோட் பண்ணோன்னா நீங்கள் இந்த இடத்துல லோட் பண்ணலாம். லைட் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்டை வந்து நீங்கள் எந்த லைட் வேணால் நம்ம மேக்ஸில் வச்சாலும் இங்கே வச்சாலும் நம்ம அழகாக இங்கே கொண்டு வந்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க அதெல்லாமே லேயர் கான்செப்டாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லோடாக ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே வந்து ஒரிஜினல் கேமரா தான் இருக்குது. ஒரிஜினல் கேமராங்கிறது நம்ம வாண்டேஜில் நீங்கள் கிரியேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேமரா கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரிஜினல் கேமரா. அது வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அடுத்த செக்ஷனு. இது நீங்கள் எத்தனை மெட்டீரியல், நீங்கள் 3ds Maxல நான் வீரியாவில் வந்து மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ, இங்கே நான் லிங்க் பண்ணுறேன்னா அங்கே யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும், எடிட் பண்ணிக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன கண்ட்ரோல் தான். ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக எடிட் பண்ணோன்னா நம்ம மேக்ஸ் வீரேக்கு தான் போகணும். இதில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், கலர் கரெக்ஷன் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சீன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ சீன் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க இங்கே பாருங்கள். நம்ம மேலே பார்த்த எல்லாமே வந்து இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் காட்டுறோம். இப்போ என்விரான்மெண்ட்டில் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே லேயர் பை லேயராக இந்த இடத்துல கொண்டு வந்துட முடியும். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு அனிமேஷன் பண்ணுறதுக்கான டைம் லைன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளோட வியூ போர்ட்டுக்கு கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கேமரா மூவி ஐக்கான் மாதிரி இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு அனிமேஷனுக்கான டைம் லைன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆயிரும். இதுல இருந்து என்ன மாதிரி, இது ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் ஆகுது, லைட்டிங் எல்லாம் இந்த மேலே வந்துடும். கேமரா வச்சிங்கன்னா கேமராவெல்லாம் இந்த இடத்துல வந்துடும். இது ட்ராக்கே வந்து அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணணும். டைம் அப்படிங்கிறது அதே மாதிரி ஸ்லாட், எவ்வளோ ஸ்லாட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் தான் இருக்குது, நம்ம எவ்வளோ ஃப்ரேம் வேணாலும் மாட்டிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்சிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று டு இன்னொரு ஃப்ரேம் போகும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாக போகணுமா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே, இல்லை நம்ம மேனுவலாக கொடுக்குறனாலும் கூட கொடுத்துக்கலாம். ரெண்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டர் செட்டப் போகணும்ல, அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீபாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீபாட் யூஸ் பண்ணி வந்து நம்ம ரெண்டர் ஃபைனல் அவுட்புட் இமேஜ் ஆகட்டும், இமேஜ் சீக்வன்ஸ் ஆகட்டும், வீடியோ ஃபார்மேட் ஆகட்டும், அதை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நோட் பண்ணாத ஒரு விஷயம், ரைட் சைடு பாட்டம்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1.5 GB அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிறது. ஓவராலாக நம்மளோட ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டோட சைஸ் வந்து 1.5 GBக்குள்ளே இருந்துச்சுன்னா ஸ்மூத்தாக உங்களால் வந்து ரன் ஆயிரும். 1.5 GBக்கு மேலே நீங்கள் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரன் ஆகாது. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து கிராஃபிக்ஸ் கார்டு பேஸ் பண்ணி தான் போகுதுங்கிறதுனால இது வந்து கிராஃபிக்ஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு 1.5 GBக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது வந்து பெட்டரான ஒரு இது. டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா 286 GB பக்கத்தில் அது ஃபில் ஆயிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு அங்கே லோட் ஆகும். சரி, இப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் மவுஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்கனாலே போதும்.
ஃபுல்லா என்விரான்மெண்ட்டை வந்து நம்மளால சுத்தி சுத்தி பார்த்துக்க முடியும் 360 டிகிரியில. ஓகேங்களா? அதுவே ஆல்ட் பிடிச்சிட்டு ரைட் மவுஸ் பட்டனை முன்னாடி பின்னாடி இழுத்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஸ்மூத்தா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும் பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து ஆல்ட் பிடிச்சிட்டு ரைட் மவுஸ் பட்டனை லாங் பிரஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா கொண்டு வந்துட முடியும். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு மிடில் மவுஸ் பட்டனை அப்படியே முன்னாடி பின்னாடி இழுத்துட்டு போனீங்கன்னா 360 டிகிரியில நம்மளால வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். வெறும் மிடில் மவுஸ் பட்டனை பிடிச்சி இழுத்தீங்கன்னா பேன் டூல் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, மேக்ஸ் நான் ஓபன் பண்ணிடுறேன். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா வாண்டேஜோட ஐகான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். வாண்டேஜ் நீங்க இன்ஸ்டால் பண்ணாலே வாண்டேஜோட ஐகான் இங்க இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஐகான் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து டைரக்ட் இன்டராக்டிவ், அதாவது டைரக்ட் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனு. மற்றது எல்லாமே வந்து நீங்க எஃபிஎக்ஸ் ஃபார்மேட்டா இருந்தா ஆஃப்லைன்ல நான் ஒர்க் பண்ணணும், டைரக்ட் லிங்க் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட நம்மளால ஒர்க் பண்ணிக்க முடியும். இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஐகான் இருக்கு பாத்தீங்களா? ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் நீங்க பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது என்ன கேட்கும்னா டைரக்ட் லைவ் லிங்க் பாத்தீங்கன்னா ஜிபியூ பேஸ் பண்ணி தான் போகும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து ஜிபியூ ரெண்டர் தான் வைக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டர் செட்டப் இருக்கு பாத்தீங்களா? நார்மலா எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, வீரே 7 இல்லாட்டி வீரே நான் அந்த இதுல மட்டும் தான் கொடுத்துருப்போம். அது வந்து சிபியூ ரெண்டர், அதாவது ப்ராசஸர் பேஸ் பண்ண ரெண்டர். இதுல ரெண்டர்ல போயிட்டு ஜிபியூ இருக்கு பாத்தீங்களா? ஜிபியூ வந்து கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஜிபியூ பேஸ் பண்ணுங்கிறதுனால வீரே ஜிபியூல நீங்க செட் பண்ணா மட்டும்தான் வாண்டேஜுக்கு வந்து ஜம்ப் ஆகும். இல்ல நீங்க கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அது சேஞ்ச் ஆகிக்கும். இருந்தாலும் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்றேன்னு நினைச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க இருந்து லோட் ஆயிருச்சா? அதாவது கிளிக் பண்ணுங்க, இங்க வந்து ஹைலைட் ஆகும். இப்படி ஹைலைட் ஆச்சுனாலே லோட் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நான் இங்க வந்தேன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? என்விரான்மெண்ட் வந்து டோட்டலா இங்க இருக்கிற செட்டப் எல்லாமே காணாம போயிருச்சு. மேக்ஸோட செட்டப் தான் எடுத்திருக்கு. அப்படின்னா மேக்ஸ்ல வந்து HDR இமேஜ்ங்கிறது நான் வைக்கல. லைட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹெட்லைட்டோட டிஆர்எலுக்கும் பேக் லைட்டோட டிஆர்எலுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு லைட் இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் மெட்டீரியல்ங்கிறதுனால அப்ளை ஆயிருச்சு. மற்ற பிரகாரம் எந்த ஒரு லைட்டுமே இல்லையே. அப்படின்னா இங்கே என்னால வந்து HDR இமேஜ் கொடுத்துட முடியுமா? இங்கேயும் கொடுக்கலாம். அப்படி இல்லையா, இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க நம்ம வந்து லைட்டை வந்து செட் பண்ண முடியும். இப்போ டூம் லைட் எடுத்துக்கலாம். ஏன்னா டூம் லைட்டுங்கிறது பாத்தீங்கன்னா HDR இமேஜ் யூஸ் பண்ணி தானே கொண்டு வருவோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கிளிக் பண்றேன், இங்க டூம் லைட் வச்சுட்டானா, இங்க லிங்க் கொடுங்க. அங்க லிங்க் கூட ரீஃப்ரெஷ் பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து அப்ளை ஆகும். நீங்க அங்க கொடுத்தனவே இங்க அப்ளை ஆயிடுச்சுங்களா? இப்ப கேமரா எதுவுமே செட் பண்ணல, என்னோட லாங் வியூல எப்படி இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு. இன்கேஸ் நான் வந்து க்ளோஸ் அப் ஷாட்ல போறேன் அப்படின்னா இங்க க்ளோஸ் அப் ஷாட் போயிட்டேன், இங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப் ஷாட் வந்துருச்சு. இப்போ நான் லைட்டா இங்க இப்படி திருப்புறேன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரும்பி இருக்கும். இங்க ஸ்கிரீன் நீங்க என்ன வைக்கிறீங்களோ அந்த ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி நான் டாப்பி பார்க்கணும். உங்களுக்கு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல நம்மளோட ரேம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா நம்மளோட ரெண்டரிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போய் கொடுக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் நான் இங்க ஒரு கேமரா செட் பண்றேன் ப்ரோ அப்படின்னா இந்த இடத்துல பாத்துக்கோங்க, வீரே பிசிக்கல் கேமரா ஒரு கிளிக் மட்டும் பண்றேன். இங்க ஒரு கேமரா செட் பண்ணிட்டேன்னா இங்க ஒரு அதே கேமரா செட் பண்ணனால கேமரா வீக் ஜம்ப் ஆயிருச்சுங்களா? இப்போ வந்து ஒரு கேமரா இருக்கு, அது வந்து வீரேல யூஸ் பண்ண வீரே கேமரா தான் இருக்குது. அந்த கேமரா தான் இங்க வந்துச்சு. இப்போ இந்த கேமராவோட எக்ஸ்போசர் எல்லாம் நான் பார்க்கணும்னா நீங்க ஜஸ்ட் இந்த கேமராலயே கேமராவோட ஆப்ஷன் கேமரா செலக்ட் பண்ணுங்க. கேமரால ஃபோக்கல் லென்த் நான் வந்து 55mm லென்ஸ் தான் வைப்பேன். 55mm லென்ஸ் வச்சுட்டேன். 55mm லென்ஸ் சும்மா வச்சுங்களா? டாப் வியூல நான் கொஞ்சம் சப்ஜெக்ட் விட்டு தள்ளி போறேன். கேமரா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு தள்ளி இருக்குதோ டிஸ்டன்ஸுங்கிறது வந்து 40 ஃபீட் கொடுத்துருங்க. இங்க 40 ஃபீட் இருக்கு, இங்க 40 ஃபீட் நீட்டா தள்ளிருச்சுங்களா? சரி, என்விரான்மெண்ட்டுக்கு HDR இமேஜ் வந்து லோட் பண்ணுமா? அது லோட் பண்ணாதானா பர்ஃபெக்டா இருக்கும்? கண்டிப்பா HDR இமேஜ் லோட் பண்ணாதான் பர்ஃபெக்டா இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நான் HDR இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்க HDR இமேஜ் லோட் பண்ணிட்டேன். இப்போ அங்க லோட் பண்ணனா இங்க லோட் ஆயிருச்சுங்களா? சரி, இந்த HDR இமேஜோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இங்க என்விரான்மெண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இதுலயே வந்து இன்டென்சிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இங்க வந்து ஒரு லிமிட்டடா தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். இப்போ 5 தான் கொடுத்துருக்கேன். 5க்கு மேல வேணும்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா லிமிட்டடா அவ்வளவுதான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டூம் லைட்டோட இன்டென்சிட்டி 1 இருக்கா? இங்க 30 கொடுத்துட்டேன். எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்கு பாத்தீங்களா? இங்க கொடுத்தாலும் அங்க கொடுத்தாலும் 1 தான். இப்போ நான் இங்க வந்து ஒரு 50 கொடுக்குறேன். நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்களா? இந்த மாதிரி தான் வந்து என்விரான்மெண்ட்டுக்காகவே நம்ம இந்த இடத்துல வந்து அழகா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஏதாச்சும் ஒரு மரம் ஏதாச்சும் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் காஸ்மோஸ் ப்ரௌசர்லயே ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சீனை வந்து நீ கொஞ்சம் லைட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பூஸ்ட் பண்ணிட்டு ரெண்டரிங் எடுக்கணும் அப்படின்னா வாண்டேஜ் இருக்கிற செட்டப்பே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கேமரா அப்படிங்கிறதுல வந்து இதுதான் வந்து என்னோட நான் இப்ப செட் பண்ண சீன் கேமரா. ஓகேங்களா? அங்க இருக்கிற கேமரா வேண்டான்னு
இந்த கேமரா எனக்கு வந்து ரெண்டரிங்ல வரணும்னா, இங்க கேமராவோட லேயர் இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து இங்க ரீஃப்ரெஷ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா தான், இங்க செட் பண்றது வந்து இந்த இடத்துல செட் ஆகும். இப்ப என்னோட லேயர்ல வந்து என்ன கேமரா செட் ஆயிருச்சு, இதான் ஃபைனல் ரெண்டரிங்கா விழுகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க எவ்வளோ கேமரா வேணாலும் ஆட் பண்ணிட்டே போலாம். அது வந்து பிரச்சனை இல்ல. இப்ப இந்த ஒரு கேமரா வச்சுட்டேன்னா, இன்னொரு சீன் வந்து நான் இங்க இந்த வியூல ஒரு சீன் கிரியேட் பண்றேன். 2 சீன். இப்ப இந்த வியூ வந்து ஒரு கேமரா. இப்ப 2 கேமரா வந்து நம்மளுக்கு இருக்கு. இங்க ஒரு கேமரா இருக்கு, இங்க ஒரு கேமரா இருக்கு. இப்ப இங்க இருந்து அங்க அனிமேஷன் கூட நம்மனால ஸ்மூத்தா இந்த ஆப்ஷன வச்சு நம்மளால பண்ண முடியும். அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா, இதுல வந்து எக்ஸ்போஸர இன்னும் கொஞ்சமே நான் இன்கிரீஸ் பண்றேன். அதுல ஹைலைட் பேனர கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா இதாகும். கான்ட்ராக்ட் இன்கிரீஸ் பண்ணும்போது லைட்டா லிட்டில் பிட். லெட்ஸ் இதுலயே குடுத்திருக்காங்க. உங்களுக்கு லெட்ஸ் வேணும்னா நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டா நெறைய ப்ரீ டெம்ப்ளேட் லெட்ஸ் இருக்கு. நான் இந்த லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இது இருக்கட்டும். ஃபைனல் ரெண்டர் எடுக்கறக்கு இங்க இருக்கு பார்த்தீங்களா? ரெண்டர் செட்டப். இத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ரெண்டர் செட்டப் அப்படிங்கிறது வந்து வான்டேஜ்க்குன்னே தனியா இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஸ்டில் இமேஜ் தான் எடுக்கிறீங்களா? சீக்வென்ஸ் எடுக்கிறீங்களா? நான் வந்து ஸ்டில் இமேஜ் தான் எடுக்கிறேன். அதனால ஸ்டில்லே குடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கேமராங்கிறது பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்ல இருந்து தான் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா, இங்க வந்து கரண்ட் கேமரா அப்படிங்கிறது வந்து கேமரா 001 அப்படிங்கிறத வந்து இங்க கிளிக் பண்ணா மட்டும் தான் அந்த கேமரா வந்து நம்மளுக்கு தெரியும். 1440 2K ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து இங்க ஆட் பண்ணியிருக்கேன். இங்க ப்ரீசெட் வந்து 2K அப்படிங்கிறது வந்துச்சுங்களா? அதுக்கு அடுத்தது சாம்பிளிங் வந்து 100 இருக்கட்டும். ஏன்னா 100க்கு மேல போனா குவாலிட்டி நல்லா இருக்கும். இருந்தாலும் வந்து ரெண்டரிங் டைமிங் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால வந்து இதுவே வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு இதுதான். எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கும்போது ஸ்டார்ட் அப்படின்னு குடுங்க. எவ்வளோ ஸ்பீடா உங்களுக்கு வந்து ரெண்டர் ஆகுதுன்னு பாருங்க. கண்டிப்பா 3ds Max Vantage வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத தாண்டி டெக்னிக்கல் வைஸா படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட 50% ஆஃபர் வீடியோ ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது. லிமிட்டட் டைம் ஆஃபர் போயிட்டு இருக்குது. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெக்னிக்கல் வைஸா படிக்கிறக்கு. இத தாண்டி உங்களுக்கு அதுல வந்து நீங்க பே பண்ண 10 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்னோட கூகுள் டிரைவ்ல இருந்து ஃபைல்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன். டவுன்லோட் பண்ணி நீங்க கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டவுட்னாலும் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். 3ds Max இல்லாம மாயா, அன்ரில் என்ஜின், சினிமா 4D அப்படின்ட்டுலாம் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். என்னோட வீடியோ கன்டினியூவா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். வாழ்க தமிழ்.